ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்எல்ஏ லேட்ரல் என்ட்ரி, சரி இன்ஜினியரிங் காலேஜில் லேட்ரல் என்ட்ரி அட்மிஷன் சம்மந்தமாகவும் வீடியோஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோவும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில டவுட்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மார்க் எப்படி என்ட்ரி, மார்க் அல்லது ஜிபிஏ, அந்த கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஏன்னா பழைய மார்க் ஷீட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட் மார்க் இருக்கும் செமஸ்டருக்கும். ஆனால் புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ரெகுலேஷன் 2023 பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேட் பாயிண்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஏ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜிபிஏ வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ அதை எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். எப்படி மார்க் என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் என்ட்ரி பண்ணுறதுக்கு அப்ளிகேஷனில் கேட்கக்கூடிய அந்த பேஜ். சரிங்களா? மேக்ஸிமம் மார்க் ஷுட் பி கிரேட்டர் தேன் அப்டைன் மார்க். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின மார்க்கை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ரெகுலர், லேட்டரல் என்ட்ரி அப்படின்லாம் ரெண்டு இருக்கும். ரெகுலர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு 6 செமஸ்டரும் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து பாலிடெக்னிக்கில் வந்து லேட்டரல் என்ட்ரியில் அட்மிஷன் ஆயிருந்தீங்க அப்படின்னா தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இந்த இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும், உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மந்த்தாக பாஸிங், எந்த மாதம் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் மார்க், நீங்கள் வாங்கின மார்க் எவ்வளோ, மேக்ஸிமம் அந்த செமஸ்டரில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையான மார்க் ஷீட் இருக்குது. ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மார்க் ஷீட், அக்டோபர் 2024 5வது செமஸ்டர் இதை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்க உங்களுக்கு அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் அப்போ வந்து மார்க் தான் வந்துச்சு. சரிங்களா? இப்போ ஏப்ரல் 2025 வெளியில் போன ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா மார்க் தான் வந்து அந்த மார்க் ஷீட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அந்த மார்க் ஷீட் பேரே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் போட்டிருப்பாங்க. டோட்டல் 95, 88, 91 எல்லாமே 100, 100, 100. ஸோ இந்த மாதிரி இருக்கும். மொத்தமாக கூட்டணும் அப்படின்னா 674. எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு? 7 சப்ஜெக்ட் இருக்கு. அப்போ வாங்கின மார்க் வந்து 674, மேக்ஸிமம் மார்க் வந்து 700. ஸோ அப்படிங்கிறத என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்னா அதுலயே பாத்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்லயே மேல பாத்தீங்கன்னா அக்டோபர் 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மார்க் ஷீட்லயே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட்டா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. அதுல வந்து மந்த் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல வந்து இந்த செலக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா மாசம் டிஸ்பிளே ஆகும். அதுல எந்த மாசம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இயரா பாசிங் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அப்டேட் மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி 674 தான் வந்து வாங்கின மார்க். ரைட்டுங்களா? ஸோ அப்போ அப்டைன் மார்க் அப்படிங்கிறதுல 674, மேக்ஸிமம் மார்க் அப்படிங்கிற இடத்துல 700. 700 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் போடணும். உங்க மார்க் ஷீட்ல எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ 5வது செமஸ்டர் தான் காமிச்சேன். ஸோ 5வது செமஸ்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை 7 சப்ஜெக்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ 700 மார்க், மேக்ஸிமம் 700, 700க்கு 674 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்க. சரிங்களா? சரி சார், இது வந்து மார்க் பேசிஸ்ல இருக்கக்கூடிய மார்க் ஷீட்டுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் செம், செகண்ட் செம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து எல்லாமே இந்த மாதிரி மார்க்கு இருக்கும். டோட்டல் மார்க் எவ்வளோ, டோட்டல் மார்க்கு நீங்க வாங்கின மார்க்கு பிளஸ் எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை சப்ஜெக்ட். ரைட்டுங்களா? 7 சப்ஜெக்ட்னா 700, 6 சப்ஜெக்ட்னா 600, 5 சப்ஜெக்ட்னா 500, 8 சப்ஜெக்ட்னா 800 அப்படின்னு சொல்லி போடணும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இப்ப லேட்டஸ்டா இப்ப முடிச்ச பசங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஜிபிஏ, கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மார்க் ஷீட்டோட பேர் பாத்தீங்கன்னா கம்பைன்டு கிரேட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட மார்க் ஷீட்டை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 8 சப்ஜெக்ட் இருந்திருக்கு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் அப்படின்னு இருக்கு, கிரேடுன்னு இருக்கு, கிரேட் பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க என்ட்ரி பண்ண வேண்டாம். இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா இங்க செமஸ்டர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அப்படிங்கிறதுக்கு நேரா கிரெடிட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே கிரெடிட் ஏர்ன்டு இருக்கும், கிரேட் பாயிண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கப்புறம் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு 7.5 அப்படி. இந்த இடத்துல இந்த கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற இடத்துல என்ன பிரிண்ட் ஆயிருக்கோ அதை என்ன பண்ணுங்க அப்படியே வந்து நீங்க என்ன பண்றீங்க இந்த இதுல வந்து டைப் பண்ணிக்கோங்க. 7.5. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ? 10. மேக்ஸிமம் மார்க் வந்து 10, 10க்கு 7.5. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதை வந்து கரெக்டாக பார்த்து உங்களுடைய ஜிபிஏ என்னவோ அந்த ஜிபிஏ பார்த்து அந்தந்த செமஸ்டருக்கு என்ன ஜிபிஏ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும்
அந்த செமஸ்டர்லேயே பாஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் அப்படி பாஸ் பண்ணாம இன்னொரு செமஸ்டர்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த கிரேடு வந்து நீங்களே என்ன பண்ணிருக்கணும், கண்டுபிடிச்சுதான் நீங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து எப்படின்னா எதுன்னு சொல்லி பின்னாடி நான் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க மார்க் இருக்கிறதுக்கு மார்க் டைப் பண்ணும், கிரேட் பாயிண்ட் இருக்கிறதுக்கு உங்களுடைய அந்த மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய சரிங்களாங்க கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க 7.5 கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். இங்க குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ல இருக்கிறத என்ட்ரி பண்ணிவிடாதீங்க. அந்தந்த மார்க் ஷீட்ல அந்தந்த செமஸ்டருக்கு உண்டான மார்க் ஷீட்ல கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும், அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோ வந்து தனியா மேக் எப்படி மார்க் என்ட்ரி பண்றது, மார்க் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், ஜிபிஏ இருக்கிறதுக்கு எப்படி பண்றது, மேக்ஸிமம் எவ்வளவு மார்க் கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி வந்து தெளிவா ஒரு வீடியோ வேணும்னு சொல்லி கேட்டதுனால வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் பாக்குறீங்க, பட் ஆனா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ.